அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை முடிந்த மார்க்கெட் பற்றியும், கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் பற்றியும், மார்ச் 1 முதல் வந்த மாற்றங்கள் பற்றியும் மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை மாதத்தின் கடைசி நாள் வர்த்தகத்தில் உலகளாவிய வர்த்தக போர் அச்சம் மற்றும் அமெரிக்க பொருளாதாரம் மந்தமாகி வருவதால் பரந்த அளவிலான விற்பனையை தூண்டியதால் சென்செக்ஸ் 1414.33 புள்ளிகள் குறைந்து 73,198.10 நிப்டி 420.35 புள்ளிகள் குறைந்து 22,124.70 முடிந்தன. நிப்டி பேங்க், நிப்டி ஐடி மற்றும் துறை சார்ந்த குறியீடுகள் அனைத்தும் பெரும் வீழ்ச்சி அடைந்தன. சந்தைகள் 8.8 லட்சம் கோடி சந்தை மூலதனத்தை இழந்தன. கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கூகுள் பே. இப்பொழுது மக்கள் எல்லோருமே சிறிய கடைகள் தொடங்கி அனைத்து பில்கள் வரை எல்லாத்துக்குமே UPI மூலம்தான் பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது. அதில் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலம் ஆன்லைனில் மொபைல் ரீசார்ஜ் முதல் கேஸ், கிரெடிட் கார்டு பில்களை செலுத்தி வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே போன்பே, பேடிஎம் ரீசார்ஜ்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்து வருகிறது. கூகுள் பே இதுவரை வசூலிக்காமல் இருந்தது. ஆனால் இப்போது கூகுள் பே மூலம் பணம் செலுத்துவதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை எகனாமிக்ஸ் டைம்ஸ் செய்தி மூலம் தெரிந்து கொள்வோம். மின்சாரம், கேஸ் போன்ற பில்களை கட்டுவதற்கு கூடுதல் கட்டணங்களை வசூலிக்க கூகுள் பே துவங்கி உள்ளது. ஆனால் நீங்கள் விரும்பினால் இந்த கூடுதல் கட்டணத்தை தவிர்க்கலாம். இதை பற்றி பார்ப்போம். முன்னதாக மொபைல் ரீசார்ஜ் செய்ய 3 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இப்போது மின்சாரம் மற்றும் கேஸ் கட்டணங்களுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். அதனால்தான் பலர் கூகுள் பேயை விட்டுவிட்டு வேறு செயலியை பயன்படுத்தலாமா என்று யோசிக்கிறார்கள். அல்லது இந்த கூடுதல் கட்டணத்தை தவிர்க்க ஏதாவது வழி இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து வருகின்றனர். கூகுள் பேயின் புதிய கொள்கையின்படி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் பணம் அனுப்புவதற்கு 0.5% முதல் 1% வரை கூடுதல் கட்டணம் மற்றும் GST செலுத்த வேண்டும். ஆனால் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக UPI மூலம் பணம் செலுத்தினால் கூடுதலாக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது. அதாவது உங்கள் வங்கி கணக்கை இணைப்பதன் மூலம் UPI-யில் கட்டணத்தை செலுத்தினால் கூடுதல் கட்டணங்களை தவிர்க்கலாம். அதே போல நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி உங்கள் மின்சார கட்டணத்தை செலுத்தினால் சுமார் 15 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படலாம். கூகுள் பேயின் வலைத்தளத்தின்படி இந்த கட்டணம் அட்டை கட்டணங்களுக்கு மட்டுமே பொருந்தும். வங்கி கணக்கில் செய்யப்படும் UPI பேமெண்ட்களுக்கு பொருந்தாது. எனவே நேரடி UPI-யில் பணம் செலுத்துவதன் மூலம் இந்த கூடுதல் கட்டணத்தை தவிர்க்கலாம். போன்பே மற்றும் பேடிஎம் போன்ற பிற UPI பயன்பாடுகளும் கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கின்றன. குழாய் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களுக்கான அட்டை கட்டணங்களுக்கு போன்பே கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறது. மொபைல் ரீசார்ஜ், கேஸ், தண்ணீர் மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்களுக்கு 1 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை வசூலிக்கிறது. அதுவும் UPI மூலம். நீங்கள் கூகுள் பேயில் இருந்து வெளியேறி வேறு UPI செயலியை பயன்படுத்தினாலும் கூடுதல் கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். மார்ச் 1 முதல் சிலிண்டர் விலையில் இருந்து காப்பீடு பிரீமியம் வரை மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? 2025ஆம் நிதியாண்டின் கடைசி மாதம் தொடங்கி இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து பல்வேறு நிதி சார்ந்த மாற்றங்களும் அமலுக்கு வந்துள்ளன. அவை என்னென்ன என்பதை குட் ரிட்டர்ன் செய்திகள் மூலம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக சிலிண்டர் விலை மாற்றம் பற்றி பார்ப்போம். மாதந்தோறும் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றம் அறிவிக்கப்படும். அதன்படி நாடு முழுவதும் வணிக சிலிண்டர்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் 19 கிலோ வணிக சிலிண்டர்களின் விலை 1959 ரூபாய் 50 பைசாவிலிருந்து 1965 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்களை பொறுத்தவரை எந்தவித விலை மாற்றமும் இல்லை.
இரண்டாவதாக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் நாமினி நியமன முறையில் மாற்றம் பற்றி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு செபி முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் தங்கள் கணக்குகளுக்கு 10 பேர் வரை நாமினியாக நியமனம் செய்ய முடியும். மேலும் ஒரு கணக்கிற்கு குறைந்தது ஒரு நாமினியாவது முதலீட்டாளர்கள் நியமனம் செய்திருக்க வேண்டும். அந்த நாமினியின் ஆதார் மற்றும் பான் நம்பர் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதுவும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக காப்பீடு பிரீமியத்தில் மாற்றம் பற்றி பார்ப்போம். IRDA அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் காப்பீட்டு திட்டங்களுக்காக செலுத்தும் புதிய வசதியை கொண்டு வந்துள்ளது. இதன்படி பாலிசிதாரர்கள் பீமா அஸ்பா என்ற வசதி மூலம் UPI செயலிகள் வாயிலாக காப்பீடு பிரீமியம் தொகையை பிளாக் செய்து கொள்ளலாம். அவர்களுடைய பாலிசி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த கட்டணமானது சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு செல்லும். ஒருவேளை காப்பீட்டு நிறுவனம் இந்த காப்பீட்டு ப்ரப்போசலை ஏற்கவில்லை என்றால் பிளாக் செய்யப்பட்ட தொகையானது மீண்டும் உங்கள் கணக்கிற்கே வந்துவிடும். நான்காவதாக EPFO உடன் ஆதார் இணைப்பு பற்றி பார்ப்போம். தொழிலாளர் வைப்பு நிதி திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களுடைய UAN எனப்படும் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பரையும் வங்கி கணக்கையும் ஆதாரோடு இணைப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 15ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே EPFOவில் கணக்கு வைத்திருப்பவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். மார்ச் 15ஆம் தேதிக்குள் ஆதாரையும் UAN நம்பரையும் வங்கி கணக்கோடு இணைத்துவிட வேண்டும். இல்லையெனில் குறிப்பிட்ட சில வசதிகளை பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக 14 நாட்கள் விடுமுறை பற்றி பார்ப்போம். மார்ச் மாதத்தை பொறுத்தவரை வங்கிகளுக்கு 14 நாட்கள் விடுமுறை வருகிறது. எனவே மக்கள் அதற்கு ஏற்றபடி தங்களுடைய வங்கி சம்பந்தப்பட்ட பணிகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7940ஆகவும் வெள்ளி 1 கிராம் 105ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.